வானம் வெட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. என் தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம் இரு வார்த்தையில் எனதிந்தியா 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 எனதிந்தியா. அந்த வானம் வெட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேசத்தின் முழக்கம் கேட்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம் இது வார்த்தையில் எனதிந்தியா 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 எனதிந்தியா. வானமாக பரவு, இது அல்ல இல்ல அளவு, கோள்களும் நமது. சிந்திய ரத்தமெல்லாம் வெண்மையாகி சுதந்திர காற்றில் தேசம் பசுமையாகி ஆகி அசோக சக்கரம் பறக்குதடா, காணும் கண்களை பறிக்குதடா. எனதிந்தியா எனதிந்தியா எனதிந்தியா. எந்த நாளை மறந்தும் கூட இருந்திட, இந்த நாளை மறந்தால் நீயும் இறந்திட. எந்த நாளை மறந்தும் கூட இருந்திட, இந்த நாளை மறந்தால் நீயும் இறந்திட. மண்ணை காப்போம் நித்தம், இது விண்ணை பொழக்கும் சத்தம். மண்ணை காப்போம் நித்தம், இது விண்ணை பொழக்கும் சத்தம். எனதிந்தியா 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 எனதிந்தியா. அந்த வானம் வெட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். வந்தே மாதரம் வந்தே மாதரம். எங்கள் மொழிகளோ 100, வந்த வழிகளும் வேறு, இருந்தும் இணைத்தது யாரு? அதுதான் இந்தியா. அட்டேஷன் தமிழ் தாய் வாழ்த்து. நமது தேசிய கொடியை ஏற்றி வைக்குமாறு சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் அழைக்கிறோம். வலுப்படுத்த செயல்படுவேன் என்று உளமாற நான்
உறுதி கொள்கிறேன் ஒருபோதும் வன்முறை நாடேன் என்றும் சமயம் மொழி வட்டாரம் முதலியவை காரணமாக எழும் வேறுபாடுகளுக்கும் பூசல்களுக்கும் ஏனைய அரசியல் பொருளாதார குறைபாடுகளுக்கும் அமைதி நெறியிலும் அரசியலமைப்பின் வழியிலும் நின்று தீர்வு காண்பேன் என்று நான் மேலும் உறுதியளிக்கிறேன். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் பொருள். ஒருவர் நுட்பமான நூல் பலவற்றை கற்றிருந்தாலும் அவருக்கு இயல்பாக உள்ளதாகினும் அறிவே மேலோங்கி தோன்றும். மீண்டும் திருக்குறள். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். அகற்றாதி. பாரத தேசத்தின் இந்த சுதந்திர தின விழா சென்னபுரி அன்னதான சமாஜம் டாக்டர் பி வி ராவ் மேல்நிலைப் பள்ளியில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவை ஒருங்கிணைத்து பள்ளி நடத்தி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் அனைவரையும் வரவேற்கும் பொருட்டு நமது பள்ளிச் செயலரின் வரவேற்புரை நல்க நமது பள்ளிச் செயலர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Good morning to all. The chief guest of today's 79th Independence Day celebrations, who is a stalwart, rendering government service for several decades, and a philanthropic mindset personality, Mr. Naveen Gupta, who is presently attached to the Rotary Course to Chennai, and his family member, and yet another special guest, popularly known as a writer and also a translator, and he has authored for more than 37 to 40 short stories and books, familiar in the YouTube also, and Chennaburi Annadhanam directors, special guest, and the headmisters, teachers fraternity, the staff of hostel, and the staff of the industrial training school, and my beloved students. இன்னைக்கு நம்மளது 79வது சுதந்திர தின விழாவை கொண்டாட இருக்கின்றோம். நாம் சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் நிறைவடைந்து 79ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். நமது நாடு அடிமைத்தனத்தில் இருந்து மீண்டு சுதந்திரமாக செயல்பட இன்று அன்று இருந்த நிலையும் இன்று இருக்கின்ற நிலையும் இந்தியாவின் துணைக்கண்டம் வெகு சிறப்பாக முன்னேறி கொண்டிருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் வருங்கால பிரஜைகள். உங்களிடம்தான் இந்தியாவை ஒப்படைத்திருக்கின்றார்கள். நீங்கள் மிகவும் சிறப்பாக செயலாற்ற வேண்டும். உங்களது நலனை மட்டும் அல்லாமல் பொது நலனையும் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் we have taken pledge to be honest, to be disciplined, and to develop not only our family but also our nation. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒழுக்கம் மிகவும் முக்கியமானது. Disciplined democracy is liked by one and all. நாம் எதிர்பார்க்கறது எல்லாமே டிசிப்ளின் டெமோக்ரஸி தான். அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நன்றாக படித்து நல்ல முன்னேறி நல்ல வாழ்வினை அமைத்து வீட்டையும் நாட்டையும் சிறப்பிக்க நாம் எல்லாரும் உறுதி எடுக்கின்றோம். இங்கே நமக்காக சிறப்பு வந்திருக்கின்றார்கள். நாம் இந்த சென்னபுரி அன்னதான சமாஜமானது ஏறத்தாழ 140 வருடத்துக்கு மேலாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. சென்னபுரி அன்னதான சமாஜத்தின் கீழே பிரைவேட் ஸ்கூல் ஒன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். ரெசிடென்ட் சில்ட்ரன் ஹோம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதுபோல் இங்கே HWD
அர்ஜுனா டிபார்ட்மெண்ட்டிலிருந்து பிசி எம்பிசி குரூப்பை சேர்ந்தவர்களும் எஸ்சி குரூப்பை சேர்ந்தவர்களுக்கும் இங்கே வாழ்வாதாரத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றோம். மற்றும் டாக்டர் பீகோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் முதல்ல இருந்து we have started from 6th standard to 8th standard, subsequently upgraded to 10th standard and then again upgraded to 12th standard. இப்போ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எல்லாமே வந்து ஃப்ரீ எஜுகேஷன், தட் இஸ் அவர் மாட்டோ. எல்லாருக்கும் வந்து இலவச கல்வி. பட் இது மேலும் மேலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இங்கே படித்து பட்டம் பெற்று பல நல்ல பொறுப்பின்றி போய்த்திருக்கேன். இன்னைக்கு வந்து ஃபோட்டோகிராஃபரும் இங்கே படிச்சிருக்கேன். இன்னைக்கு தான் சொன்னார் எனக்கு. 9th standard he studied here, this photographer. And many doctors, many engineers and even politicians also risen from this Samadhan school. அது மட்டும் இல்லாமல் subsequently for the past 9 years we have completed today. This year is the 10th year. We have started jointly with the Rotary Club of Madras, Marina. எல்லாரும் வந்து முன் வந்து அதில் வந்து the brain child of number Rotaries was Ravi, who is here, and with his able guidance we have started only one course to begin with, air conditioning refrigeration 1 year course start பண்ணி எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்து இங்கே equipment also was given free. And nearly so far more than 200 students have came out successful and they were all gainfully employed as well. இப்போ இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, இங்கே வந்து கேம்பஸ் இன்டர்வியூ பெரிய பெரிய காலேஜ்லாம் எதிரே கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து ஆளை சூஸ் பண்ணி போவாங்க. அந்த மாதிரி ஆல் ஏர் கண்டிஷன் சார் மற்ற இதெல்லாம் வந்து இங்கே கேட்குறாங்க. சார் குவாலிஃபைட் இருந்தால் வந்து ஈவன் டுடே இட் இஸ் இன் கிரேட் டிமாண்ட். And some of our students who study here also gone abroad and are working successfully. So அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து ரெசிப்ரோகேஷன் எதுவும் பார்த்து நம்ம பண்ணுறதில்ல. நீங்கள்லாம் நல்லா படித்து ஏழை எளிய மாணவர்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருந்து வேறு ஒன்லி சப்போர்ட்டிங் ஃபேக்டர் கைடிங் ஃபேக்டர்ஸ் மாதிரி இருந்து நாங்கள் கற்றுக் கொடுத்து இவங்களெல்லாம் வரணும்னு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கின்னு இந்த மாதிரி வந்து டோனர்ஸு ஃபிலிந்திராஃபி மைண்டட் பீப்புளெலாம் வராங்கன்னா அவங்களுடைய அறிவுரையை கேட்டு அது மாதிரி நடந்து நீங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும். அதுதான் உங்களுக்கு உறுதிமொழியாக இருக்கணும்ன்றது சொல்லி கொண்டு வருக வருகின்ற இந்த சிறப்பு மற்றவர்கள் வரவிருக்கின்றேன். எனது சுற்றுரை முடித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். கௌரவிக்குமாறு நம்ம பள்ளிச் செயலர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பள்ளியின் சார்பில் மரியாதை செய்யப்படுகிறது. சிறப்பு செய்யப்படுகிறது. மகரம் சூடி என் உயிருடன் கலந்த தாய்மொழி தமிழுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அகன்றது அந்நியனின் வெறித்தனம், வென்றது நம் பாரதம், அகிம்சையின் கிடைத்தது நம் சுதந்திரம். இனமொழி கடந்து நேசிப்போம், சுதந்திர காற்றை சுவாசிப்போம். நம் உரிமைக்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் எழுச்சிக்காகவும் எண்ணற்ற தலைவர்கள் பாடுபட்டுள்ளனர். அவர்களை நினைவு கூறும் திருநாளே இந்த பொன்னாள். அகிம்சை முறையில் கிடைத்த சுதந்திரத்தை நயல் முறையில் பேணி காப்பது நமது கடமையாகும். 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாளன்று ஒவ்வொரு இந்தியரின் வாழ்விலும் நினைவில் இருக்கும் ஒரு தினமாக கருதப்படுகிறது. அந்நாள் நம்முடைய புதிய தேசத்தின் உதய நாள் மற்றும் புதிய தொடக்கத்தின் நாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் சுதந்திரமாக நம் தாய் மண்ணில் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு முதல் காரணம் நம் தேசிய தலைவர்களும் போராட்ட வீரர்களுமே என்பது சிறிதளவிலும் ஐயமில்லை. சுதந்திரம் என்ற ஒன்றை மட்டும் கருத்தில் கொண்டு நமது இன்னுயிர் தொடர் மகான்களின் தியாகம் உள்ளவர்களின் அவர்கள் போராடி பெற்று தந்த சுதந்திரத்தையும் இந்நாளில் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறோம். நடத்திய போராட்டம் பசிக்கவே இல்லை, வாங்கிய தடியடிகள் வலிக்கவே இல்லை, சிந்திய ரத்தத்தை உணரவே இல்லை, இழந்த வீரர்களை மறக்கவும் இல்லை. சுதந்திரம் கிடைத்த அந்த தருணத்தை நினைக்காத நாள் இல்லை. போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்து சாதி மதம் இனம் பேதமின்றி நாம் அனைவர்களும் இந்தியர்கள் என ஒற்றுமையுடன் வாழ்வோம். அகிம்சை வழியை கையில் ஏந்தி அமைதி போராட்டம் நடத்தி வெள்ளையனை நாட்டை விட்டு துரத்தி மீட்டு எடுத்த சுதந்திரம் நம் சுதந்திரம். பாடுபட்டு பெற்ற சுதந்திரத்தை நாளும் போற்றுவோம்.
ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆங்கில உரையாற்ற 12ஆம் வகுப்பு மாணவன் பிரதாப் அழைக்கும். Good morning, everyone. I talk about the father of our nation, Mahatma Gandhi. Mahatma Gandhi is well known as a freedom fighter and the father of our nation. He is best popular called Bapuji. He was born in Porbandar, Gujarat on October 2, 1869. His father name was Karamchand Gandhi and his mother name was Putribai Gandhi. His full name was Mohandas Karamchand Gandhi. He went to South Africa. He worked in South Africa in civil rights activities fought against racial discrimination. He returned to India and joined the struggle of independence from the British rule. He always wore a simple dhoti made from Gandhi. He believed in a simple living and high thinking. He always followed by the Ahimsa. He started non-cooperations and non-violence. He started many important movements like civil rights activities. He sent to jail many times. Gandhi is a great personality of India. Finally, he shot to death January 30, 1948. 1897 பிப்ரவரி 13ஆம் நாள் நமது சென்னபுரி அன்னதான சமாஜத்திற்கு வீரத்துறவி விவேகானந்தர் வந்து மாணவர்களிடம் உரையாற்றி மதிய உணவு உண்டு சென்ற நாள். உலகம் முழுக்க தமிழகத்தை மட்டுமல்லாமல் இந்தியாவை மட்டுமல்லாமல் உலக மக்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று நிறுவிய ஒருவர் நம் பள்ளியோடு இணைந்த ஒரு நாள். இன்னும் நிறைய மாணவர்கள் இந்த உலகத்திற்கு வர காத்திருக்கிறார்கள். சென்னபுரி அன்னதான சமாஜத்தில் இருந்தும் மாணவர்களின் பேச்சினை தொடர்ந்து கூட்டு பயிற்சி.
இந்தியாவில் இல்லையே கம்பு சொல்ல வருகிறான்.